வணக்கம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அன்று கலைஞர் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கினார்கள். அதற்கு சொல்லப்பட்ட காரணம், கட்சியினுடைய வரவு செலவு கணக்குகளை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டார்கள். அவர் கேட்ட முறை சரியில்லை என்ற ஒரு வாதம் அன்று வைக்கப்பட்டது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கணக்கை கேட்டது கட்சியினுடைய செயற்குழுவிலோ பொதுக்குழுவிலோ அல்ல. அப்படியானால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எங்கே எதற்காக கேட்டார் என்ற ஒரு கேள்வி எழும். நிச்சயமாக எழுவதிலும் சந்தேகம் இல்லை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வேண்டுமென்றே அந்த கேள்வியை கேட்கவில்லை. அவர் கேள்வி கேட்டதற்கு ஆயிரம் காரணங்கள் அன்று இருந்தன. அவர் சொல்லிய காரணங்களை தாண்டி எதனால் இந்த கணக்கை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டார்கள் என்றால், ஒரு முறை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசும்போது தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டனாக அந்த இடத்திலே காண்பித்தார்கள். என்னுடைய திரைப்படத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் நான் நிறைய பயன்படுத்தி இருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை திரைப்படத்தின் மூலம் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் காட்டிய வழியை நான் சரியாக கடைபிடிக்கின்றேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வேறு சிலர் அந்த வழியை கடைபிடிக்கின்றார்களா என்றால் இல்லை. என்னை போல் உண்மையான திமுக தொண்டனுக்கு கோபம் வருகின்றது. அந்த கோபம் வந்தாலும் அதில் நியாயமும் இருக்கின்றது என்றார்கள். இதற்கு உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்றைய முன்னணி தலைவர்களில் ஒரு சிலர், இவர் மட்டும்தான் திமுகவின் தொண்டனா, அப்ப நாங்கள் எல்லாம் திமுகவின் தொண்டன் இல்லையா, ராமச்சந்திரன் மட்டும்தான் ஏதோ திமுகவின் தொண்டனை போல திமுகவிற்காக உழைத்தவரை போல சொல்லிக் கொள்கிறார், நாங்கள் எல்லாம் இந்த கட்சிக்காக உழைக்கவில்லையா என்று உடனடியாக எதிர்வினை ஆற்றினார்கள். அவர்களுக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மிக அழகாக பதில் சொன்னார்கள். நான் என்னை திமுகவின் தொண்டன் என்று சொல்லிக் கொள்கின்றேன், நீங்களும் உங்களை திமுகவின் தொண்டன் என்று சொல்லிக் கொள்ளுங்களேன், நானா மறுக்கின்றேன், நாம் மறுப்பதற்கான அவசியம் என்ன தேவைப்பட்டது என்று மிக அழகாக பதில் சொன்னார்கள். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை ஏதாவது ஒரு வழியில் தொல்லை கொடுக்க வேண்டும் என்றே அன்றைக்கு ஒரு சிலர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார்கள். காரணம், மக்கள் திலகத்தினுடைய எழுச்சி. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு போய்விட்டார் என்றால் அவரை ஈயை மொய்ப்பது போன்று ஒரு கூட்டம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை சுத்தி வந்தது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு சாதாரண பாமர மக்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பற்றுதலை ஒரு சில திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதை ஜீரணிக்க முடியவில்லை. அதனுடைய வெளிப்பாடாக எப்படியும் எம்ஜிஆரை கட்சியை விட்டு வெளியேற்றிவிட வேண்டும், இல்லை என்றால் கட்சியை அவர் தனதுக்கு சொந்தமானதாக மாற்றிக்கொள்வார் என்று முடிவு செய்து பல வழிகளில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு தொல்லை கொடுத்தார்கள். 1972 அக்டோபர் 8 செங்கல்பட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய திருக்கழுங்குன்றத்தில் அன்று அண்ணாவினுடைய சிலையை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திறந்து வைக்கின்றார்கள். அன்று மாலையே சென்னையில் அண்ணாவினுடைய பிறந்த நாள் பொதுக்கூட்டம் நடக்கின்றது. அந்த பிறந்த நாள் பொதுக்கூட்டத்திலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தன்னிலை விளக்கம் கொடுப்பது போல் கொடுக்கின்றார். என்ன விளக்கம்? நான் கணக்கு கேட்டேன், இந்த கணக்கு எந்த அடிப்படையில் கேட்டேன், இன்றைக்கு ஒரு சிலர் இந்த மக்களுக்காக நாங்கள் வந்திருக்கின்றோம், இந்த மக்களுக்காக உழைக்கிறோம் என்று சொன்னவர்கள் அரசியலுக்கும் ஆட்சி அதிகாரத்திற்கும் வருவதற்கு முன்பாக அவர்களுடைய சொத்து என்ன, அரசியலில் வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு அவர்களுடைய சொத்து என்ன என்பதை இந்த மக்களுக்கு காட்ட வேண்டும். அது நானாக இருந்தாலும் சரி, நான் திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் எவ்வளவு சொத்து சம்பாதித்தேன், எனது மனைவி ஜானகி பெயரில் எவ்வளவு சொத்து வாங்கியிருக்கின்றேன், நான் சட்டமன்ற உறுப்பினராக மாறிய பிறகு எவ்வளவு வாங்கியிருக்கின்றேன், அதன் மூலம் வந்த வருவாயை நான் என்ன செய்திருக்கின்றேன் என்று நானும் கணக்கு காட்ட தயாராக இருக்கின்றேன். கணக்கு காட்டிவிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே சிலர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் சொத்துக்களை சேர்க்கின்றார்கள். அதை இந்த ராமச்சந்திரன் அனுமதிக்க மாட்டான். இந்த ராமச்சந்திரன் கண்டிப்பாக கேட்பான். ஒரு சில திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு என் மீது ஒரு வன்மம் இருக்கின்றது, அந்த வன்மம் என்று ஆரம்பித்தது என்று எனக்கு நன்றாகவே தெரியும் என்று சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை சொல்கின்றார். ஒரு பொதுக்கூட்டத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்களை என்னுடைய வழிகாட்டியாகவும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை என்னுடைய தலைவராகவும் நான் சொன்னேன். அன்றிலிருந்து ஒரு சில
திமுகவின் நிர்வாகிகள் என்னை மனதில் வைத்துக்கொண்டு ராமச்சந்திரன் இப்படி பேசுகின்றானே, பெருந்தலைவர் காமராஜரை தலைவர் என்கிறானே, அண்ணாவை வழிகாட்டி என்கின்றானே, இவனை திமுகவில் இருந்து நீக்கிவிட வேண்டும் என்று எனக்கு பல வழிகளிலும் தொல்லை கொடுத்தார்கள். அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படவில்லை. காரணம், நான் பரிசுத்தமானவன். நான் வரும்பொழுது எதையும் எடுத்து வரவில்லை, போகும்போதும் எதையும் எடுத்து செல்லப் போவதில்லை. எல்லாம் எனக்கு இந்த மக்கள் கொடுத்தார்கள். இந்த மக்களுக்கே திருப்பி கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். அப்படி திமுகவை சேர்ந்த யார் திருப்பி கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள் என்ற கேள்வியை எழுப்பினார்கள். அந்த கேள்விக்கு அன்று மட்டுமல்ல இன்றும் பதில் சொல்ல யாரும் தயாராக இல்லை. ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை திமுகவிலிருந்து வெளியேற்றினார்கள். இனி இவர் அரசியலில் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார், அரசியலில் அனாதையாக்கப்பட்டு விட்டார், இனி அரசியலில் இவருக்கென்று ஒரு அட்ரஸ் கிடையாது என்று நினைத்தார்கள். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மீது ரசிகர்களும் மக்களும் கொண்டிருந்த அன்பு அவரை முதலமைச்சராக்கியது. முதலமைச்சர் பதவியில் இருந்து மக்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ, என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து மக்களையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் என்ற அந்த மகத்தான தலைவன் இன்று இல்லை. ஆனால் இன்றும் நாளை, நாளை மறுநாள் என்று இந்த உலகம் உள்ளவரை அவரின் புகழ் என்றும் பாடப்படும். காரணம், ஒவ்வொருவருடைய மனதிலும் இன்றும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள்.